You can quote any of our recent examples or illustrations if you want. The ultimate option the final and happens on the object towards anything. Okay, give me an example. அவன் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்டது. அதாவது ஒரு ரேப் நடக்குது. சரி, அதுல 5 பேர் இருக்காங்க. சரி, 3 பேர் செய்யறாங்க. சரி, இவங்க 2 பேர் ஜஸ்ட் ஹெல்ப் கூட பண்ணிக்கலாம். மேபி he doesn't have the intention or he have not done it. no doesn't have the intention. கேஸ் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்ல. அவங்கள அக்விட்டல் பண்ணி வீட்டுக்கு போலாம்னு சொல்லிடும் கோர்ட். அதுதான் நான் சொன்னேன். You have to choose your words carefully. The moment you say doesn't have the intention, both of them are acquitted on this spot. Maybe he has some intention, but he has not acted or something like that, or he has performed. Okay. இதுக்கு வார்த்தை என்ன சொல்றேன்னா, அவன் என்ன சொல்லியிருக்கான், அல்டிமேட் ஆக்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கானா. அல்டிமேட் ஆப்ஜெக்ட். அதான் ஆப்ஜெக்ட்னா என்ன, அல்டிமேட் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன இந்த கேஸ்ல? யார் மேல குற்றம் நடக்குதோ அவங்கள ஆப்ஜெக்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க. அதுதான் ராஜீவ் காந்தி மர்டர் கேஸ் எடுத்துக்கோம். எதுக்கு சாந்தன் முருகன் பேரறிவாளன் உள்ள இருக்காங்க? தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. எதுக்கு? ராஜீவ் காந்தி பாம் பிளாஸ்ட்ல சாந்தன் முருகன் பேரறிவாளன் அவங்கள என்ன சார்ஜ் தெரியுமா? they are part of the criminal conspiracy. ஓகேவா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாம்புக்கு பேட்டரி தான் சப்ளை பண்ணாங்க எடுத்துன்னு வந்து. புரியுதா? பாம்புக்கு பேட்டரி தான் எடுத்து வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. சப்ளை பண்ணி அது எந்த நளினின்றதான் வெடிக்க, அது யாரது? நளினி இல்ல, அந்த சூசைட் பாம்பர் யாரது? அந்த சூசைட் பாம்பர் வச்சு வெடிக்க வச்சிருந்தான். ஆனா கோர்ட் என்ன சொல்லிருச்சு, இவங்க எல்லாருமே சப்ளை பண்ணிருக்காங்கல்ல, பேட்டரி இதெல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க. சப்ளை பண்ணாலும் they are also part of that common intention. They also had the common intention. But இவங்க பேட்டரி தான் சப்ளை பண்ணாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைனல் ஆப்ஜெக்ட், அல்டிமேட் ஆப்ஜெக்ட் இல்ல அவங்க பண்ண ஆக்ட். அவங்க பண்ண ஆக்ட் என்ன? பேட்டரி தூக்கின்னு போய் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேட்டரி தூக்கின்னு போறாங்கன்ற செயல் இருக்குல்ல, இட் இஸ் இன்சிடென்டல் டு தி ஃபைனல் ஆப்ஜெக்ட். அந்த பேட்டரி தூக்கின்னு போய் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைனல் ஆப்ஜெக்ட்னா என்ன? ராஜீவ் காந்தி சாவடிக்கணும், அதுதான் ஃபைனல் டார்கெட். ஃபைனல் ஆப்ஜெக்ட் வந்து அவனை சாவடிக்கிறதுனா, இப்ப இவங்க பேட்டரி எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காங்களே, திஸ் இஸ் இன்சிடென்டல் டு தட் ஃபைனல் ஆப்ஜெக்ட். இன்சிடென்டல்ன்ற வார்த்தை என்ன? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். you have to spend more time in reading stuff. ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் டெல்லிங் யூ சீரியஸ்லி. இப்போ வந்து let's say your object is to reach home by 12:30. your ultimate object. கரெக்டா? அதுதான். these things won't help you. இது வந்து it is something called idiomatic knowledge வேணும் இதுக்கு. ஓகேவா? this straight translation or transliteration will not help. idiomatic knowledge is important. See, 12:30க்கு நீங்க வீட்டுக்கு போகணுன்றது is your ultimate object. கரெக்டா? 12:30 வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் நீங்க வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றீங்க, போய் வண்டியில உட்காடுறீங்கன்னா, இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதோ வண்டியில போய் உட்கார்றதோ என்ன ஆக்ட்? இட் இஸ் இன்சிடென்டல் டு தி ஃபைனல் ஆப்ஜெக்ட், அல்டிமேட் ஆப்ஜெக்ட். கரெக்டா இல்ல? நான் சொல்ல புரியுதா? என்ன அல்டிமேட் ஆப்ஜெக்ட் வந்து வீட்டுக்கு போனேன் 12 மணிக்கு. அல்டிமேட் ஆப்ஜெக்ட் எப்ப அக்கம்ப்ளிஷ் ஆகும்? இந்த இன்சிடென்டல் ஆக்ட்ஸ் நீங்க பண்ணாதான் இந்த அல்டிமேட் ஆப்ஜெக்ட் அக்கம்ப்ளிஷ் ஆகும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல இவங்க என்ன டிஃபென்ஸ் கிளைம் பண்ண முடியாது? நான் சாவடிக்கல, நான் பேட்டரி தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
this battery supplying act is incidental towards the final object. நீ பேட்டரி சப்ளை பண்ணதுனால தான் அது வந்து வெடிக்க வைக்க முடிஞ்சு. நீ பண்ணாம இருந்ததுன்னா அவன் செத்துருக்க மாட்டான் மேபி. ஸோ என்ன சொல்லுது, இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் தி ஆக்ட் இஸ் டன் இஸ் ஏ அல்டிமேட் ஆப்ஜெக்ட் ஆர், புரியுதா, நீ பண்ண ஆக்ட் வந்து நாட் necessarily it should be a final act, but still you will be held criminally liable. அதுதான் it is immaterial whether your act is final or ultimate object. இப்போ படிங்க, நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சு படிங்க கடைசி 2 லைன். It's immaterial whether the illegal act is the ultimate object of such agreement or it's merely incidental to that object. அங்க எதுக்கு ஆறு போட்டிருக்காங்க புரியுதா உங்களுக்கு? It's an act. சின்ன விஷயம் தான். But it is given the incidental. It is an incidental act to perform the or to achieve the final object. புரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம பார்ப்போம் definition of criminal conspiracy. Two persons is by default we know. ஓகேவா? Even though it is a legal act. எப்படி? Even though it is a legal act, if you commit or if you do it through illegal means, it is still a crime. Third, an agreement to commit an offense. There has to be a common agreement between the people who are involved in the crime. புரியுதா உங்களுக்கு? கடைசியில் தான் என்ன சொல்றான், it is immaterial whether the act is final or incidental to the act. Whether இது வந்து 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்த அக்ரிமெண்ட்ல பார்ட் ஆயிருந்தாலே போதும், உனக்கு கிரிமினல் கான்ஸ்பிரசி சார்ஜ் அப்ளை ஆகும். என்ன சொல்றான், there has to be இந்த அக்ரிமெண்ட், இந்த 10 பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன் கான்ட்ராக்ட்ல, நான் என்ன சொல்லியிருக்கேன், we have discussed between the difference between agreement and contract. ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லியிருக்கேன்? Agreement, all agreements cannot be a contract. அப்புறம் all agreements are not contract. அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப் கரெக்ட், கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. ஆனால் all contracts are agreements. See, all agreements are not contracts, but all contracts are agreements. There is a key difference between a contract and an agreement. What is it? See, contract can be legally enforceable. Agreement may or may not be enforceable legally. என்ன பண்றீங்க, ஒரு 5000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறீங்க, கரெக்டா? 5000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி என்ன பண்றீங்க, இல்ல 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறீங்க. 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி நீங்களும் இன்னொரு 5000 பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் போடுறீங்க. என்னன்னு போடுறீங்க, இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட் இஸ் டு கில் தட் கை ஹூ இஸ் டெய்லி டிஸ்டர்பிங் அஸ் போடுறீங்க. போட்டு 5 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் பிரிக்கிறீங்க. நான் வந்து இது பண்றேன், நீ அவனை வந்து அவனை செக் பண்ண எங்கெங்க போறான்ட்டு, நீ வந்து ஆயுதம் எடுத்து கொடு அப்படின்னு போடுறீங்க. பக்கா, இட்ஸ் a valid agreement. It is definitely an agreement. பட் அவனை கொலை பண்ணல, நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி பண்ண முடியும் இருக்காதுக்கு. ஸோ அதான் என்னது அது, there is no legal enforceability. அதான் டிஃபரன்ஸ். So all contracts, if the moment you call something as a contract, it is fitting into the definition of contract, it is presumed that it is legally enforceable. All agreements may or may not be legally enforceable. In the case என்ன சொல்றாங்க, 10 people have an agreement to do a what? To do a crime, to do an offense.
correct. To do an offense, they have agreed. They said, let's all 10 people, they have come together and decided. Contracts are two types, or agreements are two types. Another classification. Classification of contract. There are two types in the classification. Types and சொல்லலாம், classification சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். Two major types. Agreement. என்னது? Implicit and explicit. Implicit na என்ன? Or அதுக்கு other word வந்து implied or express. Implied na என்ன? Express na என்ன? Implied. Implicit இல்ல, implied. Implied. நான் வந்து express. இதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா அக்ரிமெண்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கீங்க, அதனால இம்ப்ளைடுன்னா என்ன, எக்ஸ்பிரஸ்னா என்ன? கான்ட்ராக்ட் கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இதை நான் ஒத்துக்கேன். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னா என்னதுன்னா, something that is reduced to writing. எக்ஸ்பிரஸா டாக்குமெண்ட்ல எழுதி டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எழுதி இருக்கு. இம்ப்ளைடுனா there is no written agreement. வர்பலா இட் இஸ் இம்ப்ளைடு. ஒரு பஸ்ல ஏறி 5 ரூபா டிக்கெட் கொடுத்து நான் கூடாஞ்சேரின்னு கேக்குறேன்னா அவன் ஒரு டிக்கெட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், இட் இஸ் இம்ப்ளைடு தட் he will எனக்கு வந்து he will stop at கூடாஞ்சேரி, I will get down at கூடாஞ்சேரி. என்ன கூடாஞ்சேரி திரும்பி கூடாண்டது அவன் இது வந்து இட்ஸ் அ கான்ட்ராக்ட். 10 ரூபா நான் கடையில கொடுத்து 1/2 கிலோ சக்கரை கேட்கறேன்னா இட் இஸ் இம்ப்ளைடு தட் அவன் சக்கரை கொடுக்கணும். இட்ஸ் அ கான்ட்ராக்ட். இட்ஸ் அன் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். நாங்க வந்து எக்ஸ்பிரஸா பேப்பர்ல அக்ரிமெண்ட் போட்டு நான் உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன், நீ எனக்கு 1 கிலோ சக்கரை கொடுன்னு நான் என்ன பண்ணல, ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ஸ்பிரஸா எழுதல. பிகாஸ் there is no need. So there is this, that is an implied contract. Expressனா you exclusively reduce the terms of the contract into writing. Only that is called as express contract. அது மாதிரி when people who இங்க எதுக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்ற அக்ரிமெண்ட்ன்ற வார்த்தைன்னா, they have commonly agreed. They may not have reduced it in writing because there is no use in reducing it into writing. There is no use. Rather, it will only harm them because that will be used as an evidence against them. So, it is an implied understanding. அதுதான் அதுக்கு பேர் தான் என்னது, agreement. There is an agreement to commit an offense. Okay, there is an agreement to commit an offense. 10 people have agreed that they will kill Rajiv Gandhi. Okay, 10 people have agreed that they will kill the Indian Prime Minister. What is mens rea? Mens rea is a different stuff. அது நம்ம பார்த்துக்கலாம். 10 people have come together with a common understanding, that is agreement to kill Rajiv Gandhi. Okay, va? Only 2 persons may have involved in the ultimate object. What is the ultimate object in this case? To blast. To kill Rajiv Gandhi is the ultimate object. அந்த மீதி 8 மெம்பர்ஸ் இருக்காங்களா, மீதி 8 மெம்பர்ஸ்ல வந்து ஒருத்தன் வந்து பிளான் போட்டிருக்கலாம், ஒருத்தன் வந்து என்ன ரீகானை சென்ஸ் பண்ணிருக்கலாம். அதாவது டெய்லி ரீகான்னா என்ன, ரீகான் எழுதிங்க, RECON, ரீகான் படிங்க, ரீகானசன்ஸ். ஆனா டெய்லி மானிட்டர் பண்றது, இட்ஸ் an act of spy work. புரியுதா? ரீகான் பண்ணிடலாம். அங்க வரனா அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் செக் பண்ணி கொடுக்குறது. இது இண்டிபெண்டா பார்த்தா தட் இஸ் ஆல்சோ an independent act. ரீகான் பண்ணி நான் தகவல் கொடுக்கறது பிளானர்ஸுக்கு இட்ஸ் an independent act. ஸோ 2 பேர் என்ன பண்ணிருக்கான், ரீகான் பண்ணிருக்கான். 10 பேர் இல்ல 4 பேர் ஆச்சு. இன்னொரு 6 பேர் என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போய் பாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் அல்டிமேட் ஆப்ஜெக்ட், அல்டிமேட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தி அல்டிமேட் ஆக்ட் இன் திஸ் கேஸ்?
ultimate act or ultimate object. What is it? Is to kill Rajiv Gandhi. ஓகேவா? இப்போ மீதி 8 பேர் என்ன கிளைம் பண்ண முடியாது. எப்பா நான் வந்து எடுத்துன்னு வந்திருக்கேன், நான் ரீகான் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் வந்து சாவடிக்கல, அவங்க 2 பேரும் சாவடிச்சதுன்னு சொன்னா ஒத்துக்குமா கோர்ட்டு? ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது? ஏன்னா all had an agreement to commit an offense. What is their offense? To kill Rajiv Gandhi. ஆனா இந்த பாட்டுல என்ன சொல்றா? Either you must have been a part of this agreement, or your act is incidental to the ultimate object. இதுல ரெண்டுல ஒண்ணு மீட் ஆனாலும் இந்த டெஃபினேஷன் உனக்கு அப்ளை ஆகும். ரொம்ப ரொம்ப இது கிரிட்டிக்கலான பாயிண்ட். இது ஒண்ணு, இந்த அக்ரிமெண்ட்ல நீ பார்ட்டியா இருக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாவடிக்கிறோம் ராஜீவ் காந்தின்னு பார்ட்டியா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஆக்ட், அதுதான் ஆர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ ஹவ் கமிட்டட் அன் ஆக்ட் which is only incidental to the final ultimate act or ultimate object. புரியுதா உங்களுக்கு? ஒரு பேங்க் ராபரி கேஸ்ல என்ன ஆகுது, ஒருத்தன் 5 பேர் சேர்ந்து பிளான் போடுறாங்க. 5 பேர் சேர்ந்து பிளான் போடுறாங்க, ஒரிஜினல் அக்ரிமெண்ட். ஆனா இன்னொருத்தனை வந்து அனுப்புறாங்க, 6வது ஒருத்தனை வந்து என்ன பண்றாங்க, நீ ஒரு வாரம் போயிட்டு அந்த பேங்க்ல நோட்டம் விட்டு வா. ரீகானுக்கு வார்த்தை நோட்டம் வர்றது, மீனிங் ரீகான் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றது, ரீகானசன்ஸ். ஓகேவா? நீ வந்து ஒரு 2 நாள் 3 நாள் போய் நோட்டம் விட்டு வா. புரியுதா? நோட்டம் விட்டு என்னென்ன நடக்குது ரொட்டீன் எல்லாம் எனக்கு சொல்லுன்னு சொல்றீங்க நீங்க. அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் மேன், ஒரு ரீசனபிளி இன்ஃபார்ம்டு பர்சன், ஆஸ் அ ரீசனபிளி இன்ஃபார்ம்டு பர்சன், நீங்க என்ன கேட்கணும் திருப்பி, நான் எதுக்கிட வேலை வெட்டி இல்லாம அதுக்கு போய் பார்க்கணும், எப்படி அப்படின்னு நீங்க கேட்டு அந்த ஆக்ட்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க, ஒரு லா அபைடிங் சிட்டிசனா இருந்தாலும். கரெக்டா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க, யூ கோ அக்கார்டிங் டு their demand, you are going and doing a recon, and you coming back with an intelligence about that bank, and you are giving those particulars to the original 5 planners. The moment you do that act, it means what? You also have become a part of that agreement itself. கரெக்டா? ஒரு வேளை நான் அக்ரிமெண்ட் ஒரிஜினலா போட்ட அக்ரிமெண்ட் இல்லை நீ அடிச்சு சத்தியம் பண்ணா கூட கோர்ட் என்ன சொல்லும், இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் யூ டன் த ரீகான், is not an ultimate act, but your recon is incidental. வேற இன்ஸ்ட்ருமெண்டல் வேற, ரெண்டுத்துக்கும் there is a huge difference. Your recon is incidental to that act. ஓகேவா? இது வந்து அந்த ஆக்டுக்கு போறதுக்கான இது ஒரு படி, ஒரு 4 படி இருக்குன்னா இது ஒரு படி, வேற ஒரு ஆக்ட் ஒரு படி, வண்டியில போறது பிசிக்கலா போறது ஒரு படி, இந்த மாதிரி 3-4 படி இருக்கு. நீ பண்ணது இட்ஸ் இன்சிடென்டல் டு தட் ஃபைனல் ஆக்ட். உனக்கு கிரிமினல் கான்ஸ்பிரசி இது அப்ளை ஆகும். இப்போ உள்ள போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா உங்களுக்கு கிரிமினல் கான்ஸ்பிரசினா என்னன்ட்டு? கான்ஸ்டிடியூஷன் அசைன்மெண்ட்ல நீங்க சொல்லவே இல்லை எனக்கு, இப்போ சொல்லுவீங்க. நிறைய ஆக்ட்ஸ் கொடுத்து பாருங்கன்னு சொன்னேன் நான். 2-3 அசைன்மெண்ட் பெண்டிங்கா இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. Okay. So we are closing today's class.
What have we discussed? We have discussed joint liability or group liability. I said in this discussion only there are 3 relevant sections according to my opinion. Okay. In my opinion, there are 3 relevant sections in IPC. 34, 122. 34 describes or defines, establishes a basic definition. Okay. 128 gives a definition of criminal conspiracy. And 120B prescribes punishment for criminal conspiracy, which we'll see later next class. So we are closing this class for now.